இன்றைய நாளில் நிகழ்ந்த 3 முக்கிய பரபரப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே திடீரென பேருந்தில் தீப்பற்றி எரிந்தது. நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். சென்னை தாம்பரத்தில் கணவர் நடத்தையில் சந்தேகப்பட்டதால் திருமணமான 3 மாதத்தில் மனைவி தூக்கில் தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவில் மறைந்த பாமக நிர்வாகி ஜே குரு உருவப்படத்தை தூக்கி பிடித்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. பாலக்காடு அருகே திடீரென தீப்பிடித்து பேருந்து எரிந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்தின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்திய நிலையில் அப்பகுதி மக்கள் பயணிகளை பத்திரமாக வெளியேற்றினர். இதனிடையே டீசல் குழாய் உடைந்ததால் பேருந்தில் தீப்பிடித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து பெருந்துறை அருகே சென்றபோது பின்புறம் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெருந்துறை அருகே அரசு பேருந்தின் பின்புறம் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து பெருந்துறை அருகே சென்றபோது பின்னால் வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 7 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் கல்லூரி மாணவர்கள் சிலர் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெருந்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொண்டாட்டி புள்ள கூட வாழ தெரியாதவெல்லாம் சண்டை போட வந்துட்டான்னு ஏளனப்படுத்திய கணவன் மனைவி இருவரும் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் கொலைகாரனா மாறியதன் பின்னணி என்ன? வழக்கமான வாய் சண்டைதானே என அசால்ட்டாக நினைத்திருந்த பகுதிவாசிகள் அது இரட்டை படுகொலையில் முடியும் என கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. இதே பகுதியில் 2 குழந்தைகளோடு நிம்மதியாக வாழ்ந்து வந்த தம்பதியை நடு ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார் அவரின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த குடும்பஸ்தன். நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். சென்னை ஈசிஆரில் உள்ள காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன் என்கிற பார்த்தசாரதி. மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த பார்த்திபனுக்கு ஜமுனா என்கிற மனைவியும் குழந்தையும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த ஜமுனா குழந்தைகளுடன் சைதாப்பேட்டையில் வசித்து வந்துள்ளார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மற்றொரு மீனவரான சுசில் என்பவரின் குடும்பம்தான் காரணம் என பார்த்திபன் ஆழமாக நம்பியுள்ளார். காரணம் 32 வயதான சுசிலுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொடர்பு உள்ளது என பார்த்திபன் சந்தேகித்துள்ளார். இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு ஜமுனா பிரிந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக பார்த்திபனுக்கும் சுசிலுக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அப்போது சுசிலின் மனைவி கிரிஜா, குடும்பத்துடன் வாழ வழியில்லாதவனெல்லாம் என் புருஷனோட சண்டைக்கு வந்துட்டான் என ஏளனமாக பேசி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பார்த்திபன் அவர் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சுசிலையும் அவருடைய மனைவி கிரிஜாவையும் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காணத்தூர் காவல்துறையினர் கொலையாளி பார்த்திபனை கைது செய்துள்ளனர். உயிரிழந்த தம்பதிக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 பிள்ளைகள் உள்ளதால் அப்பகுதியினர் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்து போயுள்ளனர். திருப்பத்தூர் அருகே திருவிழாவில் மறைந்த பாமக நிர்வாகி ஜே குரு உருவப்படத்தை ஒரு தரப்பினர் தூக்கி பிடித்ததால் மற்றொரு தரப்புடன் கைகலப்பு ஏற்பட்டது.
திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவில் மறைந்த பாமக நிர்வாகி ஜே குரு உருவப்படத்தை தூக்கி பிடித்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மற்றும் ஊத்தங்கரை எல்லை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் ஜே குரு உருவப்படத்தை காட்டியபடி இளைஞர்கள் நடனமாடினர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். திருமயம் அருகே முதியவரின் கடையை காலால் எட்டி உதைத்த எஸ்ஐ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே முதியவரின் கடையை காலால் உதைத்து சேதப்படுத்திய காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசலில் மஞ்சுவிரட்டு அனுமதியின்றி நடைபெற்றது. அங்கு முதியவர் ஒருவர் தண்ணீர் மற்றும் பழங்கள் விற்பனைக்காக தற்காலிக கடை அமைத்திருந்தார். அப்போது அங்கு சென்ற போலீசார் டேபிள் மற்றும் பொருட்களை தள்ளிவிட்டு காலால் உதைத்து அப்புறப்படுத்திய காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திருமயம் காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரை திருச்சி சரக ஐஜி பாலகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் ஹோட்டலில் மீன் குழம்பு சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மருமகன் மாமியார் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் நிலமேல் பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பவர் குடும்பத்துடன் திருவனந்தபுரம் சென்றுள்ளார். அப்போது அங்கே உள்ள ஹோட்டல் ஒன்றில் மீன் குழம்பு சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் திடீரென அவர்களுக்கு வாந்தி ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஷாஜி மற்றும் அவரது மாமியார் உயிரிழந்த நிலையில் அவர்கள் மீன் குழம்பு சாப்பிட்டு இறந்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 14 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்களில் 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 25ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2 குண்டுவெடிப்பு சம்பவங்களும் ஒரு துப்பாக்கிச் சூடும் நிகழ்ந்துள்ளது. முதல் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பஜாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மத பயிற்சி மையத்தில் 8 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பின் தாக்கத்தால் அருகில் இருந்த வீடுகள் சேதமடைந்ததுடன் ஒரு வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு சிறுவன் உயிரிழந்தான். கர்நாடக மாநிலம் மைசூரில் ரேக்லா ரேஸ் விபத்தில் இளைஞர் மாட்டு வண்டியிலிருந்து விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. மைசூர் அருகே நடந்த ரேக்லா பந்தயத்தில் மாட்டு வண்டியிலிருந்து விழுந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் தலக்காடு கிராமத்தில் பந்தாரம்மா தேவி கோவில் திருவிழாவையொட்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் மாட்டு வண்டி கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் 22 வயதான பிரவீன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேறு ஒருவருக்கு சொந்தமான நிலத்திற்கு தன்னை உரிமையாளர் என கூறி 15 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த நபரை சென்னை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர்.
சென்னை சாலிகிராமம் பகுதியில் வசித்து வரும் பாலச்சந்தருக்கு 2024ஆம் ஆண்டு அவரது நண்பர் மூலம் அறிமுகமான பாஸ்கரன் என்பவர் தன்னிடம் காஞ்சிபுரம் பகுதியில் நிலம் விற்பனைக்கு உள்ளதாக கூறியுள்ளார். இதனை கேட்ட பாலச்சந்தர் 2 வீட்டு மனைகளை வாங்க 15 லட்சம் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் பாஸ்கரன் 2 வீட்டு மனைகளை கிரயம் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் சந்தேகமடைந்த பாலச்சந்தர் நிலத்தை பற்றி விசாரித்தபோது அது வேறு ஒருவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாஸ்கரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புழல் சிறையில் துணை ஜெயிலரை ரவுடி கருக்கா வினோத் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புழல் சிறையில் நடந்த சோதனையின் போது ஆத்திரமடைந்த ரவுடி துணை ஜெயிலரை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த ரவுடி கருக்கா வினோத் சிறை அறையில் சோதனை நடத்த வந்த சிறை காவலர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. துணை ஜெயிலர் மீது தாக்குதல் நடத்தியதாக அளித்த புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆட்டோ மீது லாரியின் பக்கவாட்டு கதவு கழன்று விழுந்ததில் தாத்தா மற்றும் பேரன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கன்னியப்பன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த சரக்கு லாரியின் பக்கவாட்டு கதவு கழன்று ஆட்டோ மீது விழுந்தது. இதில் ஆட்டோ நிலைகுலைந்து சாலையில் விழுந்து நொறுங்கியதில் கன்னியப்பனும் அவரது பேரன் மெல்வினும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். ஆட்டோவை ஓட்டிச் சென்ற லோகநாதன் மற்றும் கன்னியப்பனின் மகன் மற்றும் மருமகள் மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சிங்கப்பூரிலிருந்து விடுமுறைக்கு வந்த இளைஞர் லாரி சக்கரத்தில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி சிங்கப்பூரில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். சொந்த ஊருக்கு வந்திருந்த அவர் தனது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது ஆக்கனூர் அருகே எதிரே வந்த ஸ்கூட்டி மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவ்வழியே வந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாராபுரத்தில் தம்பதியை தாக்கிவிட்டு பணம் நகையை முகமூடி கும்பல் கொள்ளையடித்து சென்றது. தாராபுரத்தில் வீட்டில் இருந்த தம்பதியை தாக்கிவிட்டு பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோவிந்தபுரத்தில் இரவு நேரத்தில் தண்ணீர் கேட்ட முகமூடி கும்பல் முதிய தம்பதியை தாக்கி வீட்டிலிருந்த நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது. ஆயுதங்களால் தாக்கப்பட்ட தம்பதி காயங்களுடன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாராபுரம் போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் பிரபல தங்க நிறுவனத்தில் நகை திருடியதாக மேலும் ஒருவரை தூத்துக்குடியில் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் பிரபல தங்க நிறுவனத்தில் சிறுக நகை திருடியதாக மேலாளர் உட்பட 3 ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை டிநகர் பகுதியில் செயல்படும் இந்த நிறுவனத்தில் கணக்கு சரிபார்ப்பின் போது தங்கம் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கிளை மேலாளர் பிரவீன்குமார், அலுவலர் யுவராஜ் மற்றும் பொறுப்பாளர் செல்வ திருமேனி கண்ணன் ஆகியோர் 3 ஆண்டுகளாக சிறுக 80 கிராம் தங்கம் மற்றும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடியது தெரியவந்தது. இதுகுறித்து பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிளை மேலாளர் பிரவீன்குமார், பண பரிவர்த்தனை அலுவலர் யுவராஜ் ஆகிய இருவரை கடந்த மாதம் கைது செய்தனர். மேலும் தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்த மற்றொரு ஊழியர் செல்வ திருமேனி கண்ணன் போலீசில் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து தங்கம் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 15 கிலோ வெள்ளி நகைகளை கத்தி முனையில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். திருப்பத்தூர் அருகே விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட 15 கிலோ வெள்ளி நகைகளை
கத்தி முனையில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரியான தீபக் வெள்ளி நகைகளை விற்பனைக்காக காரில் கொண்டு வந்தபோது அம்பூர்பேட்டை பகுதியில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தீபக் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் அருகே கல்லூரி மாணவிக்கு மாணவர் கட்டாய தாலி கட்ட முயன்ற சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே கல்லூரி மாணவிக்கு மாணவர் ஒருவர் கோயிலில் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மேல மருத்துவக்குடியைச் சேர்ந்த 22 வயது பெண் அரசு மகளிர் கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படிக்கிறார். இவரது பள்ளி தோழரான குறிஞ்சிமலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அந்த பெண்ணை அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அழைத்து சென்று தாலி கட்ட முயன்றதுடன் எதிர்ப்பு தெரிவித்த மாணவியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவி கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவிக்கு அண்மையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள மாணவரை தேடி வருகின்றனர்.